ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் வென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் செட் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் செட் கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது என்னன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஐல ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரே ஒரு டாபிக்ல ஒரு 3 சப் கொஸ்டின் வர மாதிரி. அப்புறம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பசில் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்புறம் வென் டயக்ராம்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அது போக என்னன்னா ஒரு டாலர் ஷார்ட்டர் அந்த மாதிரி கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லி சம்டைம்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்க. பெரும்பாலும் செட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மினிமமா 9 கொஸ்டின்ல இருந்து மேக்சிமமா 12 மார்க் வாங்குற மாதிரி இருக்கு செட் கொஸ்டின்ஸ் வந்து. ஓகேவா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 7 செட் ஆஃப் வென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் பிளஸ் ஒரே ஒரு அந்த டாலர் ஷார்ட்டர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னா there were sections namely A, B, C in a test. Out of 3 section 33 students passed in section A. மொத்தம் 3 செக்ஷன் ஏபிசின்னு இருக்கு. அதுல 33 பேரு ஏல பாஸ் பண்றாங்க, 34 பேரு எதுல பாஸ் பண்றாங்கன்னா பி செக்ஷன்ல பாஸ் பண்றாங்க, 32 பேரு பாஸ்ட் இன் சி செக்ஷன், 10 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி. 9 பேர் எதுல பாஸ் பண்றாங்கன்னா பி அண்ட் சில பாஸ் பண்றாங்க, 8 பாஸ்ட் இன் ஏ அண்ட் சி. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ்ட் ஈச் செக்ஷன் அலோன் வாஸ் ஈக்குவல். ஒவ்வொரு செக்ஷன்லயும் தனியா, அதாவது அதுல மட்டும் பாஸ் பண்றவங்க வந்து ஈக்குவல். அதோட நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஃபார் ஈச் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியா, ஒரு 3 செக்ஷன் ஏபிசின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஏல பாஸ் பண்றவங்க, பில பாஸ் பண்றவங்க, சில பாஸ் பண்றவங்க, அப்புறம் ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏல பாஸ் பண்றவங்க எவ்வளவு பேரு அப்படின்னு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த வென் டயக்ராமை சால்வ் பண்ணலாமா? எத்தனை செக்ஷன் கொடுத்திருக்காங்க? 3 செக்ஷன் ஏ பி சி. சரியா, அதுல எத்தனை பேரு 33 பாஸ்ட் இன் செக்ஷன் ஏ, 33 பேரு செக்ஷன் ஏல பாஸ் பண்றாங்க. சோ செக்ஷன் ஏல பாஸ் பண்றவங்க 33 பேரு. கொடுத்திருக்க டேட்டா எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் சைட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா, 34 பாஸ்ட் இன் செக்ஷன் பி, பில பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 34 பேரு. அண்ட் 32 பாஸ்ட் இன் செக்ஷன் சி, சில பாஸ் பண்ணவங்க 32 பேரு. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ ஏலையும் பிலையும் பாஸ் பண்ணவங்க 10 பேரு. அடுத்து 9 பாஸ்ட் இன் செக்ஷன் பி அண்ட் சி, பிலையும் சிலையும் பாஸ் பண்ணவங்க 9 பேரு. 8 பாஸ்ட் இன் ஏ அண்ட் சி. ஏ பிளஸ் சி வந்து எத்தனை பேரு? 8 பேரு. அடுத்து the number of students who passed each section alone was equal and was 21 for each section. அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லயும் தனித்தனியா பாஸ் பண்றவங்க எத்தனை பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 பேரு. அதாவது ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க, பில மட்டும் பாஸ் பண்ணவங்க, அதே மாதிரி சில மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்னா 21 பேரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா, இதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய கிவன் டேட்டா. ஓகேவா, 3 செக்ஷனை நான் அப்படி எழுதிக்கிறேன். ஏ பி சின்னு 3 செக்ஷன் எடுத்துக்கிறேன். இது செக்ஷன் ஏ, இது செக்ஷன் பி, இது செக்ஷன் சி. ஓகேவா, ஏல பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 33 பேருன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்கன்னு சொல்லல. சோ இந்த ஏ ஃபுல்லா பாஸ் பண்ணவங்க தான் 33 பேரு. ஸோ ஏ ஃபுல்லானா இந்த வட்டம் ஃபுல்லா ஏக்கு சொந்தமானது, பிலன்னா இந்த வட்டம் ஃபுல்லா பிக்கு சொந்தமானது, சி ஃபுல்லானா இந்த வட்டம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கிடுவோம். ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்னு பார்ப்போம். ஸோ ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 21 பேரு. ஸோ ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்களை நான் போட்டேன். அப்புறம் பில மட்டும் சொல்லியிருக்காங்களா? ஸோ பில மட்டும் பாஸ் பண்ணவங்களும் 21 பேரு. சில மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 21 பேரு. சரியா, ஸோ ஏல மட்டும்னா வேற எதுலையுமே டச் ஆயிருக்க கூடாது. ஸோ ஏ மட்டும்னா எனக்கு இந்த இடம் தான் வரும். சரியா, எதுலையுமே டச் ஆகல பாருங்க. இது ஃபுல்லா ஏ மட்டும், இது ஃபுல்லா பி மட்டும், இது ஃபுல்லா சி மட்டும். ஏ பிளஸ் பின்னா எந்த இடம்? இந்த இருக்கலாம், இதுதான் ஏ பிளஸ் பி. ஒருவேளை பி பிளஸ் சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பியும் சியும் சேர்ந்துனா இது ஃபுல்லா, ஏயும் சியும் சேர்ந்துனா இது ஃபுல்லா. சரியா, ஏபிசி 3 சேர்ந்துனா இந்த இடம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? இப்போ அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க?
ஏ ஃபுல்லா 33 பேர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வட்டம் ஃபுல்லா ஏக்கு சொந்தமான இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது 33 பேர் வரணும். பிக்கு இந்த வட்டம் ஃபுல்லா கூட்டினேன்னா எனக்கு 34 பேர் வரணும். சிக்கு 32. ஸோ இந்த வட்டம் ஃபுல்லா எனக்கு கூட்டினேன்னா 32 பேர் வரணும். சரியா? புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பிளஸ் பி வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஏ பிளஸ் பி வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் பின்னா எந்த இடம்? இந்த இடமும் இந்த இடமும் சேர்ந்தது தான் எனக்கு வந்து ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏ பிளஸ் பி. அப்போ இங்க என்ன வேல்யூ வரும், இங்க என்ன வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாது. சரியா? அதே மாதிரி பி பிளஸ் சி 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா சேர்ந்தது தான் 9. அந்த 9 இது ரெண்டுக்கும் எப்படி பிரிச்சு போடணும்னு எனக்கு தெரியாது. ஏ பிளஸ் சி 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் சின்னா எந்த இடம்? இந்த இடமும் சேர்ந்தது தான் ஏ பிளஸ் சி. ஸோ இந்த 8ஐயும் இது ரெண்டுக்கும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நாம வந்து எப்படி இதை தனித்தனியா இந்த வேல்யூஸை அது இதுக்கு பிரிச்சு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஏ ஃபுல்லா பாக்குறவங்க எத்தனை பேரு? 33 பேரு. ஏ மட்டும் பாக்குறவங்க எத்தனை பேரு? 21 பேரு. ஸோ எனக்கு இந்த வட்டம் ஃபுல்லா கூட்டினா 33 பேர் வரணும். சரியா? இந்த வட்டம் ஃபுல்லா கூட்டினா 33 பேர் வரணும். ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த 33ல இருந்து இந்த 21 மைனஸ் பண்ணிட்டேன்னா இங்க வரவங்களோட கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்குமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வட்டம் ஃபுல்லா நான் கூட்டினா எனக்கு 33 பேர் வரணும். சரியா? இந்த 33ல இருந்து நான் இந்த ஏ மட்டும் பாக்குறவங்கள மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய ஏ பிளஸ் பி பாக்குறவங்க, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் சி பாக்குறவங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பாக்குறவங்க, இந்த 3 இடத்தோட வேல்யூஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த 33ல இருந்து இந்த 21 கழிச்சேன்னா வரக்கூடிய மதிப்பு 33ல இருந்து 21 கழிச்சா என்ன வரும்? 3ல 1 போனா 2, 3ல 2 போனா 1, 12. அப்போ இந்த 12ங்க வேல்யூ தான் இது 3ஐயும் கூட்டுறதுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? புரியுதா? இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது 33. சரியா? இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது 33. அதுல எனக்கு ஏ மட்டும் பாக்குறவங்க எவ்வளவு பேருன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி இருக்க நம்பர் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடியதா இருக்குமா? அப்ப இது சேர்ந்த வேல்யூ எத்தனை? 12. சரியா? இது 3 சேர்ந்த வேல்யூ வந்து 12. சரியா? நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி எனக்கு என்ன? 10. சோ ஏயும் பியும் சேர்ந்த இடம் 10. இந்த இடம் ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா இது ரெண்டையும் கூட்டினா 10. சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள மதிப்பு வந்து 10. சரியா? 3க்கும் உள்ள மதிப்பு, இந்த 3 இடத்துக்குள்ள மதிப்பு என்ன? 12. அந்த 3 பிளேஸுக்கு உள்ள இடம் மதிப்பு வந்து 12. ஏ பிளஸ் பின்னா எந்த இடம்? இந்த இடம் ஏ பிளஸ் பி. சரியா? இது ஃபுல்லா ஏ பிளஸ் பி. இந்த 2 இடத்துக்கான மதிப்பு வந்து 10. சரியா? இந்த 2 இடத்துக்கான மதிப்பு வந்து 10. இப்போ இந்த 3 இடத்துக்கான மதிப்புல இருந்து இந்த 2 இடத்துக்கான மதிப்பை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துக்கான வேல்யூ எனக்கு கிடைச்சிருமா? புரியுதா? இந்த 3 1 2 3 இந்த 3 பிளேஸுக்கான வேல்யூ 12. சரியா? 1 + 2 + 3 வச்சுக்கோங்க. இது 1, இது 2, இல்லைன்னா இதை ஏபிசி எப்படினாலும் வச்சுக்கோங்க. 1 2 3. ஸோ 1 2 3 கூட்டினா எனக்கு 12 மதிப்பு வரணும். ஏ பிளஸ் பிங்கிறது எந்த இடம்? இந்த இடமும் சேர்ந்தது தான் ஏ பிளஸ் பி. சரியா? அப்போ 1 2 1 + 2க்கான மதிப்பு என்ன? 12. ஸோ எனக்கு எது வேணும்? 1 2 3க்கான மதிப்பு 12. 1 + 2க்கான மதிப்பு வந்து எத்தனை? 10. சரியா? தப்பா சொல்லிட்டேன், 12ன்னு. 10. எனக்கு எத்தனை? இந்த 3வது இடம் தான் வேணும். அப்போ இதுல இருந்து நான் இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 3வது இடம் கிடைச்சிருமா? புரியுதா? அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணேன்னா என்ன வரும்? 2. ஸோ அப்போ இந்த இடத்துக்கான மதிப்பு என்ன? எனக்கு இதுக்கான வேல்யூ வந்து 2. இதுக்கான வேல்யூ என்ன? 2. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதே மாதிரி தான் இங்க வாங்க. இங்க வந்து பி பிளஸ் சி வந்து 9ன்னு இருக்கு. அடுத்த கண்டிஷன்ல இது முடிச்சாச்சு. இதுல பி பிளஸ் சி வந்து 9ன்னு இருக்கு. பி பிளஸ் சினா எந்த இடத்துல வரும்? பிங்கிற வட்டம் அங்க இருக்கு, சிங்கிற வட்டம் அங்க இருக்கு. ஸோ பி பிளஸ் சினா இந்த இடமும் எனக்கு சேர்ந்ததுதான் 9. சரியா? இதுவும் சேர்ந்ததுதான் எனக்கு வந்து 9. ஸோ இங்க பாருங்க, இதுல பி மட்டும் பாக்குறவங்க 21 பேரு, பி ஃபுல்லா பாக்குறவங்க எத்தனை பேரு? 34 பேரு.
போன இதுல பண்ண மாதிரியே தான். இந்த 34ங்கிறது பி ஃபுல்லா பாக்குறவங்க, இந்த 21ங்கிறது பி மட்டும் பாக்குறவங்க. ஸோ அந்த 34ல இருந்து நான் இந்த 21 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 13. ஸோ இதுல இருந்து இந்த மொத்தமா பி பாக்குறவங்கல இருந்து பி மட்டும் பாக்குறவங்கள மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த 3 இடமும் கிடைக்குமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? போன கணக்கு மாதிரி தான். அப்போனா எனக்கு இந்த 3 இடமும் கிடைக்குமா? இது 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 சரியா? அப்போ இந்த 3 இடத்தோட மதிப்பு வந்து இந்த 13. ஸோ இந்த 34ல இருந்து இந்த 21 மைனஸ் பண்ணா 13 வரும். இந்த 13ங்கிறது இது 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 இந்த இடத்துல உள்ள மதிப்பா? ஏன்னா இந்த வட்டம் ஃபுல்லா மொத்த மதிப்பு வந்து 34ன்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அதுல ஒரு பகுதி வந்து 21 நமக்கு தெரியும். ஸோ 34ல 21 போனா 13. 13ங்கிறது இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துக்கான மதிப்பு சரியா? இப்போ பி பிளஸ் சி வந்து எத்தனை? 9. ஸோ அப்போ பி பிளஸ் சினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 இடத்துக்கான 1 2 3. ஸோ இதை 4ன்னு 4 வச்சுக்கோங்க. இந்த இடத்த இந்த 1 + 2 + 4, 1 + 2 + 4ஓட மதிப்பு எத்தனை? 13 சரியா? 1 2 4ஓட மதிப்பு 13. பி பிளஸ் சினா எந்த இடம்? இந்த இடமும் இந்த இடமும் சேர்ந்தது தான், இது ரெண்டும் சேர்ந்தது தான் பி பிளஸ் சி. ஸோ 2 + 4 தான் எனக்கு பி பிளஸ் சி. இதோட மதிப்பு எத்தனை? 9ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க சரியா? இப்போ இதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைச்சிருமா? இந்த இடத்த நான் ஃபுல்லா மைனஸ் பண்ணிடுறேன். இதுல இருந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு மீதி இருக்கிறது எது? இந்த இடம் கிடைச்சிருமா? ஸோ 13ல 4 போனா 9 போனா 4. அப்ப இதுக்கான மதிப்பு வந்து 4. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதையும் முடிச்சாச்சு. ஏ பிளஸ் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் சிங்கும் போது எந்த இடம் எனக்கு? இதுவும் இதுவும் சேர்ந்ததுதான். ஏல உள்ள இந்த வட்டமும் சில உள்ள இந்த இதுவும் டச் ஆகுதுல, ரெண்டும் சேர்ற இடம் தான் ஏ பிளஸ் சி எனக்கு சரியா? அதோட மதிப்பு வந்து என்ன? 8. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க சி ஃபுல்லா பாக்குறவங்க வந்து சி ஃபுல்லா பாஸ் பண்ணவங்க வந்து எத்தனை பேரு? 32 சரியா? இதுல சி மட்டும் வந்து எவ்வளோ? 21. ஸோ இந்த 32ல இருந்து 21 மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துக்கான மதிப்புக்கு ஈக்குவலா இருக்குமா? இது இந்த வட்டம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த வட்டம் ஃபுல்லா எடுக்கும்போது இந்த வட்டத்தோட மொத்த மதிப்பு வந்து 32. இது ஃபுல்லா உள்ள வேல்யூ வந்து 32. இதுல ஒரு பகுதி மட்டும் 21. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த மீதி இருக்க 1 2 3 இந்த இடம் கிடைச்சிருமா? ஸோ 32ல இருந்து 21 மைனஸ் பண்ணுங்க. 2ல 1 போனா 1, 3ல 2 போனா 1. ஸோ 11. அப்போ இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இது 3ஐயும் நான் கூட்டினேன்னா எனக்கு என்ன வரணும்? 11 வந்து வரணும் சரியா? இப்போ பாருங்க, இதுல ஏ பிளஸ் சி வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் எனக்கு 8ன்னு சொல்லிட்டாங்க, இது வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க சரியா? அப்போ நான் 8 அந்த 8 11ல இருந்து இந்த 8 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2 இந்த 3 இந்த 4, இங்க பாருங்க இந்த இடம் 2 3 4 இதே மாதிரிதான், போனது மாதிரிதான். 2 3 4ஓட மதிப்பு வந்து எனக்கு என்ன? 11. ஸோ அடுத்து இந்த 2ஓட மதிப்பு 3ஓட மதிப்பும் எத்தனை? 2 + 3ஓட மதிப்பு 8ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஸோ 11ல 8 போனா 3. அந்த 3ங்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலா எங்க வரும்? 3ங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல வருமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வட்டத்துல எல்லா இடத்தையும் நிரப்பியாச்சு. இந்த சென்டர்ல உள்ள இடம் மட்டும்தான் நாம ஒன்றும் நிரப்பல. அதுக்கு ஏதாவது ஒரு வட்டத்தை எடுத்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இப்ப பாருங்க, சீல பாக்குறவங்க எத்தனை பேரு? 32 பேரு. அப்போ இந்த வட்டம் ஃபுல்லா கூட்டினா எனக்கு 32 பேரு வரணும் சரியா? இந்த வட்டத்துல ஆல்ரெடி எத்தனை வேல்யூ வந்திருக்கு? 21 3 24, 24 2 26, 26 வந்துருச்சு. ஆனா இந்த வட்டம் ஃபுல்லா எனக்கு எத்தனை வரணும்? 32 வரணும் சரியா? ஆல்ரெடி 26 வந்துருச்சு, ஆனா எனக்கு 32 வரணும். ஸோ 32 மைனஸ் 26 எத்தனை? 6. அப்போ மீதி இருக்க இடத்துல என்ன வரும்? 6. இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ 6. ஒருவேளை நீங்க இந்த வட்டத்தை எடுக்காம இந்த வட்டத்தை எடுத்தனாலும் செக் பண்ணி பாருங்க, இதுக்கான வேல்யூ 6 தான் வரும். இது ஃபுல்லா எத்தனை? 34. ஸோ இதை கூட்டுங்க. 21 4 25, 25 3 28. ஸோ 34 மைனஸ் 28 6. ஒருவேளை இந்த வட்டத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதுக்கான மதிப்பு வந்து 6 தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டயக்ராம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இதை வச்சு கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்கலாமா? Question: How many passed all the 3 section?
3 செக்ஷன்லையும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 3 செக்ஷன்லையும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 3 செக்ஷனும் பாஸ் பண்ணவங்கன்னா எந்த இடம் வரும்? ஏபிசி 3 ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இந்த இடம், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருதுல்ல, இந்த இடம் தான். ஸோ அப்போ 3 செக்ஷனும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? 6 பேர். 6ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் 1 or more ஆஃப் த செக்ஷன் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் இன் செக்ஷன் ஏ அலோன் இஸ். அதாவது 1 அதுக்கு மேல பாஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 1 அதுக்கு மேல பாஸ் பண்ணவங்க அப்படின்னா 1 or more செக்ஷன்னா 1 அதுக்கு மேல பாஸ் பண்ணவங்க. அப்போ ஒரு செக்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கலாம், 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கலாம், 3 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க. ஸோ 1 2 3 ஒரு செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க பிளஸ் 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க பிளஸ் 3 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க, அது 3ஐயும் கூட்டி அதுக்கப்புறம் எதுக்கான ரேஷியோ இஸ்டு இந்த ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க. சரியா, 3 செக்ஷன்லயே பாஸ் பண்ணவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல இருக்க எல்லா வேல்யூஸையும் கூட்டிட்டோம்னாலே நமக்கு 1 or more செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க கிடைச்சிரும். இப்போ இந்த 21 21ங்கிறது எது? இதுல மட்டும் ஒரே ஒரு செக்ஷன்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க. இந்த 4 இந்த 3 இந்த 2ங்கிறது எத்தனை? 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க. இந்த 6ங்கிறது 3 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க. சரியா, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 1 or moreனா என்ன சொல்லியிருக்கேன்? 1 2 3 ஒரு செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க, 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க, 3 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? 21 பேர். இதுல 21 இதுல 21. ஸோ 3 21 இன்ட்டு 3 பிளஸ் 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க. அடுத்து 2 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்கன்னா எந்த இடம்? இந்த இடம். ஸோ 4 பிளஸ் 3 பிளஸ் 2 4 3 7 7 2 9 9 பிளஸ் 3 செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க யாரு? இந்த இடத்துல இருக்கவங்க. ஸோ 6. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 63 பிளஸ் 9 6 15 78. 1 or more செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 78 பேரு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? to the number of students who passed in section A alone. section Aல மட்டும் பாஸ் பண்ணவங்க. section Aல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 21 பேரு. சரியா, அப்போ 21ங்கிறது 78:21. அப்படி இல்லைன்னா பின்னமா எழுதணும்னா 78/21 எழுதலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது 1 or more செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க, இது ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க. ஸோ 78/21ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? How many passed only one of the 3 section? ஒரே ஒரு செக்ஷன்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3 செக்ஷன்ல ஒன்லி 1 of the 3 செக்ஷன், ஒன்னே ஒன்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஏல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 21. பில மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 21. சில மட்டும் பாஸ் பண்ணவங்க 21. ஸோ 21 பிளஸ் 21 பிளஸ் 21. அப்படி இல்லைன்னா 21 இன்ட்டு 3 63. ஸோ 63ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருப்பி அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். In a club of 30 people, all of them belong to at least one group. செஸ், டிராமா, ஆர்ட். அதாவது மொத்தம் 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ல ஒரு 3 குரூப்ல வந்து அந்த 30 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. சரியா, 6 people belong only to the art group. 6 பேரு ஆர்ட்ல மட்டும்தான் இருக்காங்க. 5 people belong all 3 groups. 5 பேரு எல்லா 3 குரூப்லயுமே இருக்காங்க. 2 people have joined the chess and the art group but not the drama. 2 பேரு செஸ்லயும் ஆர்ட்லயும் இருக்காங்க, ஆனா டிராமால இல்ல. 15 people belong to the art group. 15 பேரு ஆர்ட்ல இருக்காங்க. 2 people have joined only the chess group. 2 பேரு செஸ்ல மட்டும் இருக்காங்க. 3 people have joined only the drama group. ஸோ 3 பேரு டிராமால மட்டும்தான் இருக்காங்க. சரியா, ஸோ இப்போ வென் டயக்ராம் மூலமா இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? டோட்டல் வந்து எனக்கு 30 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 குரூப், செஸ், டிராமா, ஆர்ட். சரியா, இதை வந்து ஆர்ட், செஸ், டிராமான்னு எழுதிக்கிறேன். ஸோ 3 குரூப்பையும் நான் பிரிச்சுக்கிறேன், ஆர்ட், செஸ், டிராமான்னு. சரியா,
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 6 people belong only to the art group. 6 பேர் ஆர்ட்ல மட்டும்தான் இருக்காங்க. 6 பேர் ஆர்ட்ல மட்டும்தான் இருக்காங்க. இங்க பாருங்க டயக்ராம் வாங்க. ஆர்ட்ங்கிறது எந்த இடம், இது ஃபுல்லா சேர்ந்தது தான் ஆர்ட். ஆர்ட் மட்டும்தான் எந்த இடம், இது ஃபுல்லா, இதுதான் ஆர்ட் மட்டும். சரியா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 6 பேரு ஆர்ட்ல மட்டும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ல மட்டும் ஒன்லி அப்படின்னாலே இந்த இடம் தான். ஸோ ஆர்ட்ல மட்டும் இருக்கிறவங்க இந்த இடம், 6 பேர் போட்டேன். அடுத்து 5 people belong all 3 groups. 5 பேர் எதுல இருக்காங்கன்னா 3 குரூப்லயுமே இருக்காங்க. சரியா, 3 குரூப்லயும் இருக்காங்க 5 பேர். 3 குரூப்லயும் இருக்காங்கன்னா எந்த இடத்துல வரும், இந்த இடம் வருமா? 3க்குமே டச் ஆகுறது எது, இந்த இடம் தான். 3லயுமே டச் ஆகும். சரியா, இங்க பாருங்க, இந்த ஏரியா தான் 3மே டச் ஆகும். ஆர்ட், செஸ், டிராமா 3 பேருமே டச் ஆகுறது. இங்க பாருங்க, இது வந்து இங்க பார்க்கும்போது ஆர்ட்லயும் இருக்கு, செஸ்லயும் இருக்கு, டிராமாலையும் இருக்கு. சரியா, எத்தனை பேரு அந்த 3 குரூப்லயும் இருக்கவங்க, 5 பேரு. 5 people belong to all 3 groups. ஸோ 5 பேரு 3 குரூப்லயும் இருக்காங்க. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 people have joined the chess and the art. செஸ்லையும் ஆர்ட்லையும் 2 பேரும் ஜாயின் பண்ணுதாங்க. பட் நாட் த டிராமா, ஆனா அவங்க வந்து டிராமால கிடையாது. சரியா, செஸ்லையும் ஆர்ட்லையும் இருக்கணும், டிராமால கிடையாது. ஸோ இங்க பாருங்க, செஸ் ஆர்ட், ஆர்ட்லையும் செஸ்லையும். ஸோ இந்த இடத்துல வருமா, ஆர்ட்லையும் செஸ்லையும் தான் இந்த இடம் வருமா, ஆர்ட்டும் செஸ்ஸும் மட்டும்தான் இந்த இடம் வரும். சரியா, அவங்க எத்தனை பேரு, 2 பேரு. சரியா, டிராமா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த வேல்யூ வந்து இங்க வராது. ஸோ ஆர்ட்டும் செஸ்ஸும் மட்டும்தான் இந்த இடம். ஓகேவா, அடுத்து 15 people belong to the art group. 15 பேரு ஆர்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. சரியா, ஆர்ட் குரூப்புங்கிறது எது, இது ஃபுல்லா ஆர்ட் மட்டும்னா இந்த இடம். ஸோ இது ஃபுல்லா சேர்ந்தது தான் எனக்கு ஆர்ட். இதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 people have joined only the chess group. செஸ்ல மட்டும் இருக்கவங்க 2 பேரு. சரியா, ஸோ செஸ் மட்டும் அப்படின்னா எந்த இடம், இந்த இடம் தான் செஸ் மட்டும். ஸோ இங்க 2 பேரு. சரியா, அடுத்த கண்டிஷன், 3 people have joined only the drama group. 3 பேரு டிராமால மட்டும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஒன்லிங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ 3 பேரு டிராமால மட்டும் இருக்காங்க. சரியா, ஸோ டிராமால மட்டும் அப்படிங்கும்போது எந்த இடம் வரும், எனக்கு டிராமால மட்டும்னா இந்த இடம் வருமா? ஓகேவா, எல்லா டேட்டா வச்சும் நாம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, ஆர்ட் ஃபுல்லா எத்தனை பேர் வரணும், 15 பேர் வரணும். ஆல்ரெடி ஆர்ட்ல இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது தான் ஆர்ட். சரியா, ஆல்ரெடி ஆர்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 6 + 2 + 5, 6 2 8, 8 5 13. ஆல்ரெடி 13 பேர் வந்துட்டாங்க. எனக்கு இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தா எத்தனை பேர் வரணும், 15 பேர் வரணும். ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இது 3ஐயும் கூட்டினா 13 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடம் எவ்வளோ வரும், 15 - 13 2. அப்போ இந்த இடத்துக்கான வேல்யூ வந்து எத்தனை, 2. ஓகேவா, ஆர்ட் ஃபுல்லா 15 கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த 3 இடத்துக்கான மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம், இது 3ஐயும் கூட்டி இதுல இருந்து மைனஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சரியா, அடுத்து பேலன்ஸ் எந்த இடம் இருக்கு, இந்த இடம். இதுக்கான மதிப்பு வந்து கண்டுபிடிக்கலாமா? டோட்டலா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. சரியா, டோட்டலா 30 பேர் இருக்காங்க. டோட்டல்னா யாரெல்லாம் வருவா, இந்த ஆர்ட், இந்த செஸ், இந்த டிராமா. ஆர்ட், செஸ், டிராமா இந்த 3 வட்டமும் சேர்ந்தவங்க தான் எனக்கு எத்தனை பேரு, 30 பேரு. சரியா, இப்போ இந்த வட்டத்துல இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இது எல்லாமே தெரியும். ஒரே ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு தெரியாது, இது மட்டும்தான் தெரியாது. ஸோ இதை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 30ல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைச்சிருமா? ஸோ கூட்டுங்க, 6 2 8 10 15 17 17 3 20. ஸோ அப்போ எல்லாம் சேர்ந்தது 20. அப்போ இந்த இடம் மட்டும் வேணும்னா இந்த மொத்தத்துல இருந்து இந்த 20 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 30 - 20 10. ஸோ 10 இந்த இடத்துக்கான மதிப்பும் கிடைச்சிருச்சு 10.
ஒருவேளை நீங்கள் இப்படி எல்லாத்தையும் கூட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஆர்ட் ஃபுல்லாக நமக்கு ஆல்ரெடி 15ன்னு தெரியும். ஸோ 15 இந்த 2 இந்த 3 15 2 17 17 3 20 இப்படி கூட்டினாலும் ஆன்சர் வந்து 20 தான் வரும். அப்புறம் 30 - 20 10. ஏன் 30லேருந்து மைனஸ் பண்ணுறோம்? இந்த 3 வட்டமும் சேர்ந்தது 30ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும். அதனால நான் மொத்தத்திலிருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாமா? How many people have belonged to the chess group? செஸ் குரூப்ல இருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, செஸ்ல இருக்கவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. செஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது தான் எனக்கு செஸ். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 2 + 2 + 10 + 5. இந்த வட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டேன்னா எனக்கு செஸ்ல இருக்கவங்க கிடைச்சிருமா? எத்தனைன்னு பாருங்க. 2 4 14 14 5 19. ஸோ செஸ்ல இருக்கவங்க எத்தனை பேர்? இந்த வட்டம் ஃபுல்லா இருக்கிறது தான் செஸ். ஸோ 19ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இது ஈஸியான கூட்டல்ங்கிறதுனால தான் நான் எழுதலை. ஸோ பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு கூட்டிடலாம். அடுத்து, how many people have joined the chess and drama but not the art group? அதாவது செஸ்லையும் டிராமாலையும் இருக்கணும், ஆனா அவங்க ஆர்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? செஸ்லையும் டிராமாலையும் இருக்கணும், ஆனா ஆர்ட்ல இருக்கக்கூடாது. ஸோ செஸ் டிராமா இந்த இருக்கு, ஆர்ட்ல இருக்கக்கூடாதுன்னா ஆர்ட்டை கழிச்சு விட்டுறணும். ஸோ ஆர்ட்டுக்கான படம் இது, இதுதான் ஆர்ட்டுக்கான வட்டம். ஸோ இந்த இடத்த நான் கழிச்சு விட்டுருந்தேன், இந்த இடத்த நான் கழிச்சு விட்டுருந்தேன். மீதி இருக்கிறத மட்டும் பார்க்கேன். செஸ்ஸும் டிராமாவும் சேர்ந்தது இது, இது ஃபுல்லா தான். ஆனா ஆர்ட் இருக்கக்கூடாது. ஆர்ட் இருக்கக்கூடாதுன்னா எனக்கு இந்த 5 வந்து வராது. ஸோ இது வராது. அப்போ செஸ்ஸும் டிராமா மட்டும் இருக்கவங்க எத்தனை பேர்? 10 பேர். சரியா, செஸ்ஸும் டிராமாவும் மட்டும் 10 பேர், ஆர்ட் இல்லாம. சரியா, 10. ஸோ 10ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? how many people belong to exactly one group? ஒரே ஒரு குரூப்ல மட்டும் இருக்கவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒரே ஒரு குரூப் மட்டும் அப்படின்னா ஆர்ட் மட்டும், செஸ் மட்டும், டிராமா மட்டும். சரியா, ஒன்னே ஒன்றுல மட்டும் இருக்கவங்க எத்தனை பேர்? 6 இந்த 2 இந்த 3. இதுதானே ஒன்னே ஒன்றுல இருக்கவங்க. இவங்க 6 பேர் யாரு? ஆர்ட்ல மட்டும் இருக்கவங்க, ஒரே ஒரு குரூப்ல தானே இருக்காங்க. இந்த 2 பேரு செஸ்ல மட்டும் இருக்கவங்க. ஸோ இதுவும் ஒரே ஒரு குரூப் தான். இது வந்து டிராமால மட்டும் இருக்கவங்க. ஓகேவா, அப்போ 6 + 2 + 3 6 2 8 8 3 11. சரியா, 11ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன்? ஆர்ட்ல இருக்கவங்க 6, செஸ்ல இருக்கவங்க 2 + டிராமால இருக்கவங்க 3. இது 3ஐயும் கூட்டி அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா, இதுதான் செகண்ட் வென் டயக்ராம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான வென் டயக்ராம். In a class of 90 students, 80 like burger and pizza, 62 like burger, 56 like pizza. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுல வந்து மொத்தமே 2 வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பர்கர், இன்னொன்னு வந்து பிஸா. இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாவை எழுதிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு 90 பேர் இருக்காங்க. சரியா, அதுல 80 பேருக்கு பர்கரும் பீஸாவும் பிடிச்சிருக்கு. இந்த 90ல பர்கரும் பிஸாவும் பிடிச்சவங்க எத்தனை பேரு? 80 பேரு. சரியா, 62 லைக் பர்கர், பர்கர் பிடிச்சவங்க 62 பேரு. 56 பேருக்கு பிஸ்ஸா பிடிக்கி, பிஸ்ஸா பிடிச்சவங்க 56 பேரு. சரியா, இப்போ இதுக்கான டயக்ராம் வரையலாமா? மொத்தம் 2 வேரியபிள்ங்கிறதுனால ஒரு வட்டம் பர்கரும் இன்னொரு வட்டம் நான் பிஸ்ஸானும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, மொத்தம் 90 பேரு. 90 பேர்ல பர்கரும் பிஸ்ஸாவும் பிடிச்சவங்க வந்து 80 பேருன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்போ எதுவுமே பிடிக்காதவங்க, இந்த 2மே பிடிக்காதவங்க எத்தனை பேரு? 90 பேர்ல 80 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிக்காதவங்க எத்தனை பேரு? 10 பேருக்கு பிடிக்காது. ஸோ மொத்தம் 90, பர்கரும் பிஸ்ஸாவும் பிடிச்சவங்க 80 பேரு. ஸோ பிடிக்காதவங்க எத்தனை பேரு? 90 - 80 10. சரியா, ஸோ அப்போ பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த வட்டத்துக்குள்ள வருவாங்க. பிடிக்காதவங்க எங்க இருப்பாங்க? வட்டத்துக்கு வெளியே இருப்பாங்க. ஸோ 10. சரியா, ஸோ பிடிக்காதவங்க வட்டத்துக்கு வெளியில இருப்பாங்க. ஓகேவா, பர்கர் பிஸ்ஸா போட்டேன். எனக்கு பிடிச்சவங்க 80 பேரு தான், பர்கரும் பிஸ்ஸாவும் பிடிச்சவங்க 80 பேரு. ஸோ இந்த 80 பேரு தான் எனக்கு வந்து இந்த வட்டத்துக்குள்ள வருவாங்க. மீதி இருக்க 10 பேரு வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. சரியா,
ஓகே, இதுல பர்கர் பிடிச்சவங்க எத்தனை பேரு? 62 பேருக்கு பர்கர் பிடிக்கும். அப்போ இது ஃபுல்லா பர்கர், இது ஃபுல்லா இந்த வட்டம் ஃபுல்லா 62. பிஸ்ஸா எத்தனை பேரு? 56. அப்போ இந்த வட்டம் ஃபுல்லா எனக்கு எத்தனை பேர் வருவாங்க? 56 பேரு வருவாங்க. இந்த மொத்த வட்டமும் பர்கர் பிளஸ் பிஸ்ஸா எனக்கு எவ்வளவு பேரு? 80 பேரு. சரியா? இதுல பர்கர் பிடிச்சவங்க 62 பேரு. இந்த இடம் ஃபுல்லா பர்கர் பிடிச்சவங்க இந்த இடம் ஃபுல்லா எனக்கு 62 பேரு. அப்போ இந்த இடம் பாருங்க, இந்த 2 வட்டமும் மொத்தம் 80 பேரு. இந்த ஒரு வட்டம் ஃபுல்லா 62 பேரு. ஸோ இந்த 80ல இருந்து நான் இந்த வட்டம் ஃபுல்லா இருக்கிறது என்ன? 62. இதை கழிச்சேன்னா எனக்கு இந்த இடம் கிடைச்சிருமா? பிஸ்ஸா மட்டும் சாப்பிடுறவங்க எத்தனை பேருன்னு கிடைச்சிருமா? பர்கரும் பிஸ்ஸாவும் சாப்பிடுறவங்க 80 பேரு, பர்கர் சாப்பிடுறவங்க 62 பேரு. ஸோ இந்த 80ல இருந்து இந்த வட்டம் ஃபுல்லா 62. ஸோ இந்த 80ல இருந்து நான் 62 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் கிடைச்சிருமா? பிஸ்ஸா மட்டும் சாப்பிடுறவங்க. ஸோ கழிச்சா என்ன வரும்? 10ல் 2 போனா 8, திருப்பி 7ல் 6 போனா 1, 18. ஸோ அப்போ இந்த இடத்துக்கான மதிப்பு 18. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2 வட்டமும் சேர்ந்தது தான் பர்கர் பிளஸ் பிஸ்ஸா தான் எனக்கு 80. இந்த 2 வட்டமும் சேர்ந்தது தான் எனக்கு 80. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு வட்டம் மட்டும் 62. ஸோ இந்த இதுல இருந்து இதை நான் கழிச்சேன்னா இந்த ரிமைனிங் இருக்க இடம் கிடைச்சிருமா? அதுதான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இந்த 2 வட்டமும் சேர்ந்தது 80. பிஸ்ஸாங்கிறது எந்த இடம்? இந்த இடம். இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது தான் பீஸா. சரியா? ஸோ இது ஃபுல்லா சேர்ந்தது தான் எனக்கு பீட்சா. ஸோ அது எவ்வளோ? 56. ஸோ மொத்தம் 80. இந்த வட்டத்தை கழிச்சேன்னா அந்த 80ல இருந்து இந்த 56 கழிச்சேன்னா எனக்கு மிச்சம் இருக்க இந்த வட்டம் கிடைச்சிருமா? இந்த வட்டம் ஃபுல்லா 56. ஸோ அந்த 80ல இருந்து இதை ஃபுல்லா நான் கழிச்சிருந்தேன். கழிச்சிட்டேன்னா இந்த இடம் தானே கிடைக்கும். ஸோ 80 மைனஸ் 56, 10ல் 6 போனா 4, 7ல் 5 போனா 2. அப்போ இந்த இடம் எனக்கு 24. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கன்ட்டு? அடுத்து பாருங்க, இன்னும் இந்த ஒரு இடம் தான் நாம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த வட்டம் ஃபுல்லா 62, இந்த வட்டம் ஃபுல்லா 62. ஆல்ரெடி 24 உள்ள வந்துருச்சு. ஸோ மீதி எப்படி? 62 மைனஸ் 24 போட்டா இந்த இடம் எனக்கு கிடைச்சிருமா? இந்த வட்டம் ஃபுல்லா தான் 62. ஸோ எனக்கு இந்த இடம் தான் வேணும். ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிட்டேன்னா இந்த இடம் கிடைச்சிருமா? அப்படி இல்லைன்னா இந்த 56ல இருந்து இந்த 18 கழிங்க. 2 வேல்யூமே சேமா தான் வரும். 12ல் 4 போனா 8, 5ல் 2 போனா 3. 56ல இருந்து கழிச்சு பாருங்க, 56 மைனஸ் 18, இது ஃபுல்லா 56, 18. இப்ப பாருங்க, இந்த வட்டம் ஃபுல்லா 56 எனக்கு. ஸோ எனக்கு 56ல இந்த இடம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மதிப்பு தெரியாது. ஸோ எனக்கு இந்த இடம் மட்டும்தான் தெரியும். ஸோ 56ல் 18 கழிங்க, 38. கரெக்டா வருதா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டோன்ட் லைக் பர்கர்? பர்கர் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பர்கர் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு, அப்போ பர்கர் இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாவே நான் எடுக்கக்கூடாது. சரியா? பர்கர் பிடிக்காதவங்க எத்தனை பேரு? அப்போ இதை ஃபுல்லா நான் எடுத்து விட்டுறணும். ஸோ பர்கர் பிடிக்காதவங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க? இந்த 18 பிளஸ் ஆல்ரெடி வெளியில ஒரு 10 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் மட்டும் தானே வருவாங்க. ஸோ பர்கர் பிடிக்காதவங்கன்னா இது ஃபுல்லா வரக்கூடாது, பர்கர் ஃபுல்லா. ஸோ 18 பிளஸ் 10, 18 பிளஸ் 10ங்கிறது ஆன்சர் என்ன? 28 பேரு. ஸோ பர்கர் பிடிக்காதவங்க எத்தனை பேரு? 28 பேரு. 28ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ பர்கர் பிடிக்காதவங்கன்னா இது ஃபுல்லா வரக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? How many like neither burger nor pizza? பர்கரும் பிடிக்கக்கூடாது, பீட்சாவும் பிடிக்கக்கூடாது. பர்கரும் பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு பீட்சாவும் பிடிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம், பர்கரும் பீட்சாவும் பிடிக்காதவங்க. அப்போ இந்த 2 வட்டமுமே வரக்கூடாது, பர்கரும் பிடிக்கக்கூடாது, பீட்சாவும் பிடிக்கக்கூடாதுன்னா. இந்த 2 வட்டமும் வரக்கூடாதுன்னா யார் வருவா? இந்த வெளியில இருக்க 10 பேர் தானே வருவாங்க. ஸோ பர்கர் பீட்சா ரெண்டும் பிடிக்காதவங்கன்னா 10 பேரு. சரியா? அதை ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதுவுமே பிடிக்காதவங்க எத்தனை பேரு? 90 மைனஸ் 80, 10ன்னு. 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹவு மெனி லைக் போத் பர்கர் அண்ட் பீட்சா? பீட்சாவும் பர்கரும் பிடிக்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரெண்டுமே பிடிக்கவங்க. ஸோ ரெண்டுமே பிடிக்கவங்கன்னா எந்த இடத்துல வரணும்? இந்த இடம் தானே. ஸோ 38 பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும், பர்கரும் பிடிக்கும், பீட்சாவும் பிடிக்கும். 38ங்கிறது
ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? போத் பர்கர் அண்ட் பீட்சா, பர்கரும் பிடிக்கணும் பீட்சாவும் பிடிக்கணும் உங்களுக்கு. ஸோ பர்கர் பீட்சா ரெண்டுமே வர இடம் இது, இந்த இடம் தான். ஸோ 38. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அமாங் 60 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 60 பேர் இருக்காங்க. அதில் 12 லைக் ஒன்லி அல்ஜிப்ரா, 12 பேருக்கு அல்ஜிப்ரா மட்டும் பிடிக்குது. 13 லைக் ஒன்லி ஜாமெட்ரி, 13 பேருக்கு ஜாமெட்ரி மட்டும் பிடிக்குது. 10 லைக் ஒன்லி ட்ரிக்னாமெட்ரி, 10 பேருக்கு ட்ரிக்னாமெட்ரி மட்டும் பிடிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மட்டும். 5 லைக் போத் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, 5 பேருக்கு அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி ரெண்டுமே பிடிக்குது. 8 லைக் ஒன்லி பிசிக்ஸ், 8 பேருக்கு பிசிக்ஸ் மட்டும் பிடிக்குது. 5 பேருக்கு பிசிக்ஸும் ஜாமெட்ரியும் பிடிக்குது. அண்ட் த ரிமைனிங் லைக் போத் அல்ஜிப்ரா அண்ட் பிசிக்ஸ், மீதி இருக்கவங்களுக்கு அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் வந்து பிடிக்குது. ஓகேவா, இப்போ கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். மொத்தம் எனக்கு எத்தனை பேர்? 60 பேர். சரியா, அதில் 12 லைக் ஒன்லி அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா மட்டும் பிடிக்கிறவங்க எனக்கு எத்தனை பேர்? 12. 13 லைக் ஒன்லி ஜாமெட்ரி, ஸோ ஜாமெட்ரி மட்டும் பிடிக்கிறவங்க 13 பேர். 10 லைக் ஒன்லி ட்ரிக்னாமெட்ரி, ஸோ ட்ரிக்னாமெட்ரி மட்டும் பிடிக்கிறவங்க 10 பேர். 5 லைக் போத் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி 5 பேர். 8 லைக் ஒன்லி பிசிக்ஸ், பிசிக்ஸ் மட்டும் பிடிக்கிறவங்க 8 பேர். சரியா, 5 லைக் போத் பிசிக்ஸ் அண்ட் ஜாமெட்ரி, பிசிக்ஸ் பிளஸ் ஜாமெட்ரி எத்தனை பேர்? 5 பேர். அண்ட் த ரிமைனிங் லைக் போத் அல்ஜிப்ரா அண்ட் பிசிக்ஸ், மீதி இருக்கவங்க அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் வந்து மீதி இருக்கவங்க. சரியா, ஸோ மீதி இருக்கவங்கள கண்டுபிடிச்சிடலாமா இதை வச்சே? இங்கே பாருங்க, மொத்தம் 60 பேர். அதில் 12, 13, 25, 35, 40, 48, 5, 53. ஸோ இது 53 பேர் வந்துட்டாங்க. சரியா, 60ல் 53 பேருக்கு இவ்வளோ இது பிடிச்சிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கவங்க எத்தனை பேர்? 60 மைனஸ் 53 7. ஸோ அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் பிடிக்கிறவங்க 7. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 60. அதில் இது எல்லாம் எனக்கு எவ்வளோ? 53. ஸோ மீதி இருக்கிறது எத்தனை? 60 மைனஸ் 53 7. ஓகேவா, இப்போ டயக்ராம் வரையலாமா? நான் 4 வட்டம் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு 4 வேரியபிள் வந்திருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, அல்ஜிப்ரா, பிசிக்ஸு, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரின்னு 4 இது இருக்கு. அதனால நான் 4 வட்டம் எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ பாருங்க, இப்போ அல்ஜிப்ரா மட்டும் பிடிக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு 12 பேர். அல்ஜிப்ரா மட்டும் பிடிக்கிறவங்க 12 பேர். ஸோ நான் ஒரு இதில் அல்ஜிப்ரா எடுத்துக்கிறேன். அல்ஜிப்ரா, இன்னொரு இது அல்ஜிப்ரா மாதிரியே இன்னொரு இது எங்கே கொடுத்துருக்காங்க? அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? 5 பேர் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நான் ட்ரிக்னாமெட்ரி இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, அல்ஜிப்ரா மட்டும் 12 பேர். ஸோ அல்ஜிப்ரா மட்டும்னா எந்த இடம்? இந்த இடத்துல வருமா? ஸோ நான் இங்கே 12 போட்டுக்கிறேன். சரியா, ஏ பிளஸ் டி, அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி எத்தனை பேர்? 5 பேர். ஸோ அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி எத்தனை? 5 பேர் இந்த இடத்துல வருவாங்களா? சரியா, ஸோ நான் இதை முடிச்சிட்டேன், இதையும் முடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரிக்னாமெட்ரி மட்டும் எத்தனை பேர்? 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி மட்டும்னா இந்த இடத்துல வருவாங்களா? ஸோ இங்கே நான் 10 போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி மாதிரியே அல்ஜிப்ரா கூட இன்னொரு ஜோடி இருக்கு. அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் இருக்கு. எத்தனை பேர்? 7 பேர். ஸோ நான் இந்த வட்டத்தை பிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, நான் எதுக்காக அல்ஜிப்ராவை ட்ரிக்னாமெட்ரி கூடயும் பிசிக்ஸ் கூடயும் டச் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன்னா, ஏன்னா ஏ பிளஸ் டி 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அல்ஜிப்ரா பிளஸ் ட்ரிக்னாமெட்ரி 5 பேருக்கு பிடிக்கும் இருக்கு. அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் வந்து 7 பேருக்கு பிடிக்கும் இருக்கு. ஸோ இந்த அல்ஜிப்ராவை நான் காமனா 2 பேருக்கும் நடுவில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இதை போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வர்றது போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஆர்டர்ல எழுதுறேன். சரியா, ஸோ அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் எத்தனை பேர்? 7 பேர். ஸோ அல்ஜிப்ரா பிளஸ் பிசிக்ஸ் எந்த இடம் வரும்? இந்த இடம் வருமா? ஸோ 7 நான் இங்க போட்டுக்கிறேன். சரியா, இந்த இடமும் நான் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பிசிக்ஸ் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 8 பேர். ஸோ பிசிக்ஸ் மட்டும்னா இந்த இடம். ஸோ நான் இங்க வந்து 8 போட்டுக்கிறேன். இந்த இடமும் நான் முடிச்சிட்டேன்.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜாமெட்ரி மட்டும் பிடிச்சவங்க 13 பேர். ஸோ ஜாமெட்ரி, ஸோ 13 ஜாமெட்ரி மட்டும்னா இந்த இடம் வரும். ஸோ நான் இங்கே 13 போட்டுக்கிறேன். அடுத்து இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்ஸ் ப்ளஸ் ஜாமெட்ரி 5 பேர். ஸோ ஃபிசிக்ஸ் ப்ளஸ் ஜாமெட்ரினா ஃபிசிக்ஸு ஜாமெட்ரி இந்த இடத்துல. ஸோ 5 பேர் போட்டேனா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கிளை வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே என்னன்னு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த இதை எங்கெங்க போடணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஏன்னா இங்க அல்ஜிப்ரா பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி கூடயும் ஜோடி வருது, அல்ஜிப்ரா வந்து எனக்கு பிசிக்ஸ் கூடயும் வருது. ஸோ அப்போ பிசிக்ஸ் கூட இது ரெண்டுலையுமே வர்றதுனால நான் ஏயை மட்டும் காமனா ரெண்டுக்கும் பொதுவாக வச்சுக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரிக்கும் இந்த பிசிக்ஸுக்கும் இந்த ஏயை காமனா வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க பிசிக்ஸும் ஜாமெட்ரியும் தான் வருது. ஸோ அது பக்கத்துல ஜியை வந்து போட்டுக்கிறேன். சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இந்த டயக்ராம் ரொம்பவே சிம்பிள். இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஒண்ணுமே பண்ணல, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே பார்த்து நான் டயக்ராம்ல ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் பிசிக்ஸ் பட் நாட் ஜாமெட்ரி இஸ். அதாவது பிசிக்ஸ் பிடிக்கணும், ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாமெட்ரி வந்து பிடிக்க கூடாது. சரியா? இப்ப பாருங்க, பிசிக்ஸ் பிடிக்கணும் ஆனா ஜாமெட்ரி பிடிக்க கூடாது. ஓகேவா? பிசிக்ஸ்ங்கிறது இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது தான். ஆனா ஜாமெட்ரி பிடிக்க கூடாதுன்னா நான் எந்த இடத்த கழிக்கணும்? இந்த இடத்த கழிக்கணுமா? ஜாமெட்ரி பிடிக்க கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த கழிக்கணும். அப்படிதானே? இதோட வேல்யூ வந்து 5. ஸோ இந்த இடத்த நான் கழிச்சேன்னா எனக்கு என்ன வரும்? பிசிக்ஸ் பிடிக்கவங்க 7 + 8. ஸோ எத்தனை பேர்? 15 பேர் வருவாங்க. பிசிக்ஸ் பிடிக்கும் ஆனா ஜாமெட்ரி பிடிக்காதவங்க எத்தனை பேர்? 15 பேர். ஸோ 15ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? 15ங்கிறது என்னன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு மேல பிடிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு சப்ஜெக்டுக்கு மேல பிடிச்சவங்க எத்தனை பேர்? ஸோ ஒரு சப்ஜெக்டுக்கு மேலன்னா எந்த இடம் வருவாங்க? 2 சப்ஜெக்ட் பிடிச்சவங்க இல்லைன்னா 3 சப்ஜெக்ட் பிடிச்சவங்க. இங்க வந்து 3 சப்ஜெக்ட் பிடிச்சவங்க இல்ல. ஸோ 2 இது பிடிச்சவங்க தான் இருக்காங்க. ஸோ 2 இது பிடிச்சவங்க இந்த இடம், இந்த இடம், அப்புறமா இந்த இடம். சரியா? அப்ப 5 + 7 + 5, 5 + 7 + 5 எத்தனை? 12, 5, 17. ஸோ மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டுக்கு மேல பிடிச்சவங்க எத்தனை பேரு? 17 பேர். 17ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல இருக்கவங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பிடிச்சவங்க. இந்த இதுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே மோர் தேன் ஒன், அதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சவங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், the ratio of students who like algebra to those who like geometry. அல்ஜிப்ரா பிடிச்சவங்களுக்கும் ஜாமெட்ரி பிடிச்சவங்களுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? அல்ஜிப்ரா பிடிச்சவங்க எங்க இருக்காங்க? இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தது தான் அல்ஜிப்ரா பிடிச்சவங்க. எத்தனை பேர் அல்ஜிப்ரா பிடிச்சவங்க? 5 + 12 + 7. எத்தனை பேர் இருக்காங்க? 5 + 12 + 7. ஜாமெட்ரி பிடிச்சவங்க எந்த யாரு? இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்தவங்க. 5 + 3, 5 + 13. ஸோ 12, 7, 19, 19, 5, 24 5, 13, 28. சரி, 13, 5, 18. சரி 5, 13, 18. ஸோ திருப்பி என்ன வாய்ப்பாடில் அடிக்கலாம்? 6 வாய்ப்பாடு போகும். 4, 6, 64, 3, 6, 18. ஸோ 4:3. அல்ஜிப்ரா பிடிச்சவங்களும் ஜாமெட்ரி பிடிச்சவங்களுக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 4:3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அல்ஜிப்ராங்கிறது இந்த வட்டம் ஃபுல்லா, ஜாமெட்ரிங்கிறது இந்த வட்டம் ஃபுல்லா. ஓகேவா? இந்த வென் டயக்ராம் புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல in a group of 75 students 12 like only cabbage, 15 like only cauliflower, 21 like carrot, 12 like both carrot and cabbage, 13 like only capsicum and 2 like both capsicum and cauliflower. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 75 பேர் இருக்காங்க. 75 பேர்ல 12 பேருக்கு கேபேஜ் மட்டும் தான் பிடிக்கும், 15 பேருக்கு காலிஃபிளவர் மட்டும் தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் 21 பேருக்கு கேரட் மட்டும் தான் பிடிக்கும், 12 பேருக்கு கேரட்டும் கேபேஜும் பிடிக்கும், 13 பேருக்கு கேப்சிகம் மட்டும் தான் பிடிக்கும், அண்ட் 2 லைக் 2 பேருக்கு கேப்சிகம் அண்ட் காலிஃபிளவர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கான டயக்ராம் வரையலாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா?
மொத்தம் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 75 பேர் இருக்காங்க. அதுல 12 பேருக்கு கேபேஜ் மட்டும் தான் பிடிக்கும். ஸோ கேபேஜ் மட்டும் பிடிச்சவங்க எனக்கு 12 பேர். 15 பேருக்கு காலிஃப்ளவர் மட்டும் தான் பிடிக்கும். காலிஃப்ளவர் மட்டும் பிடிக்கவங்க 15 பேர். 21 பேருக்கு கேரட் மட்டும் தான் பிடிக்கும். கேரட் மட்டும் பிடிச்சவங்க 21. அடுத்து 12 பேருக்கு கேரட்டும் கேபேஜும் பிடிக்கும். கேரட்டு ப்ளஸ் கேபேஜ் எத்தனை பேருக்கு? 12 பேருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 13 பேருக்கு கேப்சிகம் மட்டும்தான் பிடிக்கும். சரியா? கேப்சிகம் மட்டும் பிடிச்சவங்க 13 பேர். 2 பேருக்கு கேப்சிகம் அண்ட் காலிஃப்ளவர் பிடிக்கும். கேப்சிகம் ப்ளஸ் காலிஃப்ளவர் எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு பிடிக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்க, வென் டயக்ராம் வரைகிறதுக்கு மொத்தம் 4 டேட்டா இருக்குங்க. கேப்சிகம், காலிஃப்ளவர், கேரட்டு, கேபேஜ் 4 டேட்டா இருக்கு. ஸோ 4 சர்க்கிள் வந்து நாம வந்து இதுக்கு வரையணும். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல சொல்லி கொடுத்த மாதிரி தான் இங்க வந்து கேரட் மட்டும் பிடிச்சவங்க 21 பேர். கேரட் வச்சு அடுத்து என்ன வருது? கேரட் பிளஸ் கேபேஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வந்து இங்க கேரட் வரைஞ்சுக்கிறேன். கேரட் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 21 பேர். சரியா? கேரட்டும் கேபேஜும் பிடிச்சவங்க 12 பேர். நான் இந்த சர்க்கிளை கேபேஜ்னு எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளை கேபேஜ்னு எடுத்துக்கிறேன். ஸோ கேரட்டும் கேபேஜும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 12 பேர். ஸோ கேரட் பிளஸ் கேபேஜ் எந்த இடம் வரும்? இந்த இடம் வருமா? ஸோ இங்க நான் 12 போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்க, கேரட் முடிச்சிட்டேன். கேரட் பிளஸ் கேபேஜ் முடிச்சிட்டேன். கேபேஜ் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 12 பேர். கேபேஜ் மட்டும் பிடிச்சவங்க 12 பேர். ஸோ கேபேஜ் மட்டும்னா இந்த இடம் வரும். ஸோ இங்க நான் வந்து 12 போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? காலிஃப்ளவர் சொல்லியிருக்காங்க. காலிஃப்ளவர் 15 சொல்லியிருக்காங்க. கேப்சிகம் பிளஸ் காலிஃப்ளவர் சொல்லியிருக்காங்க. சரியா? காலிஃப்ளவர் மட்டும் பிடிச்சவங்க 15 பேர். காலிஃப்ளவர் இந்த சர்க்கிள் இல்லைன்னா இந்த சர்க்கிள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க நான் காலிஃப்ளவர் எடுத்தேன் அப்படின்னா காலிஃப்ளவர் மட்டும் பிடிச்சவங்க 15. ஸோ காலிஃப்ளவர் மட்டும்னா இந்த இடம் 15. காலிஃப்ளவர் பிளஸ் கேப்சிகம் வந்து 2. ஸோ மீதி இருக்க சர்க்கிளை நான் கேப்சிகம்னு எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் பிளஸ் கேப்சிகம் 2. ஸோ காலிஃப்ளவரும் கேப்சிகமும் வர்றது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நான் 2 போட்டுக்கிறேன். புரியுதலா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்க, இதை முடிச்சிட்டேன். நான் இதை முடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது கேப்சிகம். கேப்சிகம் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 13 பேர். அப்படித்தானே சொல்லுவாங்க, கேப்சிகம் மட்டும் பிடிச்சவங்கன்னு. 13 லைக் ஒன்லி கேப்சிகம். சரியா? ஸோ கேப்சிகம் மட்டும் பிடிச்சவங்க 13 பேர். ஸோ கேப்சிகம் மட்டும்னா எனக்கு இந்த இடம். ஸோ நான் வரைஞ்சிட்டேனா? அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சே நாம வந்து வரைஞ்சாச்சு. ஈஸியான வென் டயக்ராம் பாருங்க. வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தட் டு நாட் லைக் கேபேஜ்? கேபேஜ் பிடிக்காதவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. கேபேஜ் பிடிக்காதவங்கன்னா நம்ம எந்த சர்க்கிள்லாம் எடுத்துக்கணும்? இது ஃபுல்லா கேபேஜ் பிடிச்சவங்க. ஸோ கேபேஜ் பிடிக்காதவங்கன்னா இந்த சர்க்கிளை நாம எடுக்கக்கூடாது. மீதி இருக்க 3 இடத்தையும் நாம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுல வர வேல்யூஸ் எதையுமே எடுக்கக்கூடாது. இந்த 12 எடுக்கக்கூடாது, இதையும் எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேர்? 21. இதை எடுக்கக்கூடாது, ஏன்னா இது கேபேஜுக்குள்ள வருது. இந்த வட்டம் ஃபுல்லாவே நாம வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? 21 பிளஸ் 15 பிளஸ் 2 பிளஸ் 13 கூட்டினா என்ன வரும்? 15 30 21 51. கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 51. கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்கல, பிடிக்காதவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் எத்தனை பேரு? 75 பேரு. 75 பேர்ல 51 பேருக்கு கேபேஜ் பிடிக்காது. 75ல 51 பேருக்கு கேபேஜ் பிடிக்காது. இது பெர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100 போடணும். சரியா? இப்போ பாருங்க, 25 வாய்ப்பாடு அடிச்சோம்னா 3 தடவை போகும், இது 4 தடவை போகும், திருப்பி இது 17 தடவை போகும் நினைக்கிறேன். ஆமா, 17 தடவை போகும். சரியா? இப்போ பாருங்க, 17 இன்ட்டு 4 68%. ஸோ கேபேஜ் பிடிக்காதவங்களோட பெர்சன்டேஜ் என்ன? 68. 68ங்கிறது ஆப்ஷன் டி.
புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கேபேஜ் பிடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சோம். கேபேஜ் பிடிக்காதவங்கன்னா இந்த சர்க்கிளை அப்படி எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 13, 2, 15, 21 ஆட் பண்ணும்போது 51 வந்துச்சு. நமக்கு கேட்டது எத்தனை பேருன்னு கேட்கல, பெர்சன்டேஜ் தான் கேட்டாங்க. ஸோ மொத்தம் 75. 75ல் 51 எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்துருக்கோம். அவ்வளோதான். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The difference between the people who like carrot and காலிஃப்ளவர். கேரட் பிடிச்சவங்களுக்கும் காலிஃப்ளவர் பிடிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேரட் பிடிச்சவங்களுக்கும் காலிஃப்ளவர் பிடிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கேரட் பிடிச்சவங்கன்னா யாரு? இந்த சர்க்கிள் ஃபுல்லா வர்றவங்க தான் கேரட் பிடிச்சவங்க. காலிஃப்ளவர் பிடிச்சவங்கன்னா யாரு? காலிஃப்ளவர் பிடிச்சவங்கன்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லா சேர்ந்தது தான் காலிஃப்ளவர் பிடிச்சவங்க. ஸோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சரியா? கேரட் அண்ட் காலிஃப்ளவருக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ கேரட் பிடிச்சவங்க இந்த சர்க்கிள் ஃபுல்லா எத்தனை பேர்? 21 + 12 மைனஸ் காலிஃப்ளவர் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 15 + 2 17. ஸோ எத்தனை வரும்? 33 - 17 16 வரும். ஸோ 33 - 17 16. 16ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுலாம்? டைரக்டா அப்படி மைனஸ் பண்ணியிருக்கோம். கேரட் பிடிச்சவங்களும் காலிஃப்ளவர் பிடிச்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கேரட்டுங்கிறது இந்த வட்டம், காலிஃப்ளவருங்கிறது இந்த வட்டம். இந்த வட்டத்துல இருந்து இந்த வட்டத்தை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? How many students like only one vegetable? ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒன்லினாலே அது மட்டும்தான், அந்த வெஜிடபிள் மட்டும்தான், அந்த குரூப் மட்டும்தான் அப்படின்னா எந்த இடம்னு சொல்லியிருக்கேன்? இது இவ்வளவுதான். இதுல இந்த இடம், இதுல இந்த இடம், எது கூடயுமே டச் ஆகாம இருக்கணும், அது மட்டும் தனியா இருக்கணும், அதுதான் ஒன்லி. சரியா? இதுல இந்த இடம், கேரட்ல இந்த இடம் ஃபுல்லா, கேபேஜ்ல இது, காலிஃபிளவர்ல இந்த இடம், கேப்சிகம்ல இந்த இடம். ஸோ கூட்டுங்க. 21 + 12 + 15 + 13 கூட்டினா என்ன வரும்? 5 3 8 10 11 2 3 4 6. ஸோ 61 பேருக்கு ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும்தான் பிடிக்கும். சரியா? 61ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வென் டயக்ராம் புரியுதுலா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல out of 200 kids, 20 wanted to see only the galaxy, 25 wanted to see only stars, 30 wanted to see only planets, 50 wanted to see stars, planets and moon, 25 wanted to see both moon and galaxy, 25 wanted to see only moon, and the remaining did not want to see anything. அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 200 குழந்தைகள் இருக்காங்க. அதுல 20 பேருக்கு கேலக்சி மட்டும்தான் பார்க்கணுமா, 25 பேருக்கு ஸ்டார்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா, 30 பேருக்கு பிளானட்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா, 50 பேர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்ஸ், பிளானட், மூணையுமே பார்க்கணுமா, 25 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 கேலக்சியும் பார்க்காங்களாம், 25 பேர் என்ன பண்றாங்கன்னா மூன் மட்டும்தான் பார்க்கறாங்களாம், மீதி இருக்கவங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? மொத்தம் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர் இருக்காங்க. இதுல 20 பேர் கேலக்சி மட்டும்தான் பார்க்காங்க. கேலக்சி மட்டும் பார்க்கறவங்க 20 பேர், 25 பேர் ஸ்டார்ஸ் மட்டும் பார்க்கறாங்க. ஸ்டார்ஸ் மட்டும் பார்க்கறவங்க 25 பேர், 30 பேர் என்ன பண்றாங்கன்னா பிளானட்ஸ் மட்டும் பார்க்கறாங்க. பிளானட் மட்டும் பார்க்குறவங்க 30 பேர், 50 பேர் ஸ்டார்ஸ், பிளானட் அண்ட் மூணுமே பார்க்குறாங்க. ஸ்டாரு, பிளானட்டு, மூணுமே பார்க்குறவங்க எத்தனை பேர்? எனக்கு 50 பேர். சரியா? அதில் 25 பேர் மூன் அண்ட் கேலக்சி பார்க்குறாங்க. ஸோ மூன் அண்ட் கேலக்சி 25 பேர். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தனியாக எடுத்து எழுதி சொல்லித்தரேன். எக்ஸாமில் இப்படி எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. 25 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூன் மட்டும் பார்க்குறாங்க. மூன் மட்டும் பார்க்குறவங்க 25 பேர், மீதி இருக்கவங்க எதுவுமே பார்க்கல. சரியா? இதை லாஸ்ட் வேணா கண்டுபிடிச்சிக்கிடுவோம். மீதி இருக்கவங்க எதுவுமே பார்க்கல. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுக்கு சர்க்கிள் வரையணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு சர்க்கிள் வரையணுங்கிறத பாருங்க. இங்க 3 இது சேர்ந்துருக்கு பாருங்க.
ஸ்டாரு, பிளானட்டு, மூணு. இது மூணும் சேர்ந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸ்டாரு, பிளானட்டு, மூணு, இல்லைன்னா ஸ்டார், மூணு, பிளானட் எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டாரு, மூணு, பிளானட்டு. சரியா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸ்டாரு, பிளானட்டு, மூணு. இது மூணும் சேர்ந்து பார்க்குறவங்க எத்தனை பேர்? 50 பேர். ஸோ ஸ்டாரு, பிளானட்டு, மூணும் சேர்ந்துனால எந்த இடம் வரும்? இந்த இடம் வரும். ஸோ இந்த இடத்துல நான் 50 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார் மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர்? 25 பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் மட்டும்னா இந்த இடத்துல இந்த வட்டத்தில் எங்கே வரும்? இந்த இடத்துல வருமா? சரியா? அடுத்து கேலக்ஸி மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர்? 20 பேர். கேலக்ஸிக்கு நான் இன்னும் வட்டம் வரையில. அடுத்து பிளானட் மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர்? 30 பேர். ஸோ பிளானட்டுங்கிறது இந்த வட்டம் ஃபுல்லாக, அது மட்டும்னா இந்த இடம் வருமா? பிளானட் மட்டும்னா இந்த இடம். அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, மூன் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூன் மட்டும்னா இந்த இடம். இந்த இடத்துல 25 போட்டுடலாமா? ஸோ இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து முடிக்கிறது என்ன இருக்கு? ஸ்டார்ஸ் மட்டும் முடிச்சாச்சு. என்ன இருக்கு? கேலக்ஸி மட்டும் 20 பேர். மூன் பிளஸ் கேலக்ஸி 25 பேர். ஸோ மூன் பிளஸ் கேலக்ஸி 25 சொல்லியிருக்காங்க. மூணுங்கிற வட்டம் இங்க இருக்கு. ஸோ கேலக்ஸி நான் இங்க வரைகிறேன். கேலக்ஸி இங்க வரைகிறேன். மூன் பிளஸ் கேலக்ஸி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 25 சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கேலக்ஸி ரெண்டும் வரக்கூடிய இடம் இந்த இடம், இந்த இடம். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வரணும்? 25. சரியா? மூன் பிளஸ் கேலக்ஸி 25 போட்டேன். இந்த இதுவும் முடிச்சிட்டேன். கேலக்ஸி மட்டும் எத்தனை? 20 பேர். ஸோ கேலக்ஸி மட்டும்னா இந்த இடத்துல வருமா? ஸோ இங்க 20 போட்டாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான், டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஒன்றுமே பண்ணல. இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை பார்த்து அப்படியே இந்த வட்டத்தில் நாம ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கவங்க எவ்வளோ பேருன்னு பாருங்க. மொத்தம் 200 பேர். அப்போ ரிமைனிங் இருக்கவங்கன்னா எத்தனை பேர்? இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 200ல இருந்து கழிச்சா வந்துருமா? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பாருங்க. 25 இருக்கு, 50, 100, 130, 155, 175, 175 வருது. ஸோ மொத்தம் 200. எனக்கு இதில் எவ்வளோ வந்துச்சு? 175. 200 மைனஸ் 175 25. அப்போ ரிமைனிங் இருக்கவங்க எவ்வளோ பேருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 25. இப்போ இந்த டயக்ராமை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாமா? In all, how many kids did not want to see the galaxy? மொத்த கிட்ஸ்ல எத்தனை பேரு கேலக்ஸி பார்க்க வேண்டாம்னு இருக்காங்க? எத்தனை பேருக்கு கேலக்ஸி பார்க்க வேண்டாம்? சரியா? எத்தனை பேருக்கு கேலக்ஸி பார்க்க வேண்டாம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கேலக்ஸி பார்க்குறவங்க எத்தனை பேர்? இந்த வட்டம் ஃபுல்லாக தான் எனக்கு கேலக்ஸி பார்க்குறவங்க. ஸோ நான் இந்த வட்டத்தை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டேன்னா எனக்கு கேலக்ஸி பார்க்குறவங்க கிடைச்சிருமா? ஸோ இந்த வட்டத்தை நான் விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டேன்னா கேலக்ஸி பார்க்காதவங்க எத்தனை பேருன்னு எனக்கு கிடைச்சிருமா? ஸோ இந்த வட்டத்தை மட்டும் விட்டுருங்க. கேலக்ஸிங்க வட்டத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? 25 பிளஸ் 25 50 பிளஸ் 30. ஸோ என்ன வரும் எனக்கு? 25 25 50 100 130 பேரு. ஸோ கேலக்ஸி பார்க்காதவங்க எத்தனை பேரு? 130 பேரு. இது ஃபுல்லா நான் கூட்டியிருக்கேன். ஓகேவா? 25 இந்த 50 திருப்பி 25, இது ரெண்டும் கேலக்சிக்குள்ள போயிடும். ஸோ மீதி எத்தனை? இன்னொன்று என்ன இருக்கு? 30. ஸோ என்ன வரும்? 130 பேருக்கு கேலக்சி பார்க்க வேண்டாம். 130ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இன் ஆல் ஹவு மெனி கிட்ஸ் வாண்ட் டு see the moon? மொத்த கிட்ஸ்ல எத்தனை பேருக்கு மூன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மொத்த கிட்ஸ்ல எத்தனை பேருக்கு மூன் பார்க்கணும்? இங்க டயக்ராம் வாங்க. மூணுங்கிறது எந்த டயக்ராம்? இது ஃபுல்லா சேர்ந்தது தான் மூன். அப்போ இந்த டயக்ராம், இந்த பச்சை கலர் டயக்ராம் ஃபுல்லா, இது ஃபுல்லா மூன். எத்தனை இருக்கு? 50 பிளஸ் 25 பிளஸ் 25. ஸோ மூன் பார்க்குறவங்க எத்தனை பேர்? 50 பிளஸ் 25 பிளஸ் 25 100 பேர். 75 75 25 100. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி கிட்ஸ் வாண்ட் டு see அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்? அட்லீஸ்ட் ரெண்டாவது பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அட்லீஸ்ட் 2னா என்ன அர்த்தம்னா 2க்கும் மேலே வரும்னு அர்த்தம். சரியா? 2 பிளஸ் அதுக்கு மேலே வர்றது எல்லாத்தையும் கூட்டணும். அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர்?
ஃபர்ஸ்ட் ரெண்டு இது மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. ரெண்டு இது மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர்? இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? ரெண்டு இது பார்க்குறவங்க இல்லை. ஆனால் 3 இது பார்க்குறவங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இது பார்க்குறவங்க பாருங்க. 3 + கேலக்ஸி இதில் ஒரு 25 இருக்கு. ப்ளஸ் வேற எங்கேயுமே ரெண்டு இது பார்க்குறவங்க இல்லை. 3 இது பார்க்குறவங்க இருக்கு. ஸோ 50. அட்லீஸ்ட் 2னா 2க்கும் மேலன்னு அர்த்தம். சரியா? 25 + 50 எனக்கு எத்தனை? 75. சரியா? அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட் பார்க்குறவங்க 75. 75ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? அட்லீஸ்ட் 2னா 2க்கு மேல பார்க்குறவங்க. 2 இது பார்க்குறவங்க 25, இது 2க்கு மேல, அதாவது 3 இது பார்க்குறவங்க 50 பேர். ஸோ 25 + 50 75. 75ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வந்து வென் டயக்ராம் கொஸ்டின் கிடையாது. இதுதான் அந்த டாலர் ஷார்ட்டர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு கேட்கக்கூடிய செட் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சுரேஷ் இஸ் டாலர் தென் ரமேஷ். சுரேஷ் வந்து ரமேஷை விட ஹைட் ஆனவன். ஹூ இஸ் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ஹூ வந்து யாரை குறிக்கும்? ரமேஷை குறிக்கும். ஹூ வந்து ரமேஷை குறிக்கும். ரமேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ராகேஷை விட ரமேஷ் வந்து ஷார்ட் ஆனவன். ஜின்னேஷ் இஸ் டாலர் தென் த ஷார்டஸ்ட் பர்சன். ஷார்ட்டா இருக்கவனை விட, இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டா இருக்கவனை விட ஜின்னேஷ் வந்து டாலர், பட் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ஆனா ராகேஷை விட ரொம்ப ஷார்ட்டு. பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். பிரித்தேஷ் வந்து சுரேஷை விட டாலர். பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ், பட் ஷார்ட்டர் தென் ஜின்னேஷ். பிரித்தேஷ் வந்து சுரேஷை விட ஹைட்டு, ஆனா ஜின்னேஷை விட ஷார்ட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படி பார்த்தா நமக்கு குழப்பம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் ஒன்னா எழுதிக்கலாம், 1 by 1. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சுரேஷ் இஸ் டாலர் தென் ரமேஷ். சுரேஷ் வந்து ரமேஷை விட டாலர். ஸோ அதனால நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து ஹூ இஸ் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ரமேஷ், ஹூ வந்து யாரை குறிக்கும்? ரமேஷை குறிக்கும். ஸோ இவன் வந்து ராகேஷை விட ஷார்ட்டர். அப்போ ராகேஷை விட ஷார்ட்டர்னா ராகேஷ் வந்து ரமேஷை விட ஹைட்டு. சரியா? ராகேஷ் கிரேட்டர் தென் ரமேஷ். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரமேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ரமேஷ் வந்து ராகேஷை விட ஷார்ட்டா இருக்கான் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ராகேஷ் வந்து ரமேஷை விட ஹைட்டா இருக்கான் இப்படியும் சொல்லலாம். சரியா? அடுத்து 3வது கண்டிஷன். ஜின்னேஷ் இஸ் டாலர் தென் த ஷார்டஸ்ட் பர்சன். ஸோ ஜின்னேஷ் டாலர், ஷார்டஸ்ட் பர்சன் யாருன்னு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து சும்மா அப்படியே கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? பட் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ராகேஷை விட ஷார்ட்டர் ஜின்னேஷ். சரியா? ராகேஷ் வந்து ஜின்னேஷை விட ஹைட்டு இப்படியும் சொல்லலாம்ல. ராகேஷ் வந்து ஜின்னேஷை விட ஹைட்டுன்னு சொல்லலாம். ஜின்னேஷ் வந்து ராகேஷை விட ஷார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ராகேஷ் கிரேட்டர் தென் ஜின்னேஷ். அடுத்த கண்டிஷன். பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். பிரித்தேஷ் வந்து சுரேஷை விட டாலர். ஸோ பிரித்தேஷ் சுரேஷை விட டாலர். சரியா? பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். சுரேஷை விட பிரித்தேஷ் வந்து டாலர், பட் ஷார்ட்டர் தென் ஜின்னேஷ். ஜின்னேஷை விட ஷார்ட்டா இருக்கான். சரியா? அப்போ இந்த பிரித்தேஷ் வந்து சுரேஷை விட டாலா இருக்கான், ஆனா ஜின்னேஷை விட ஷார்ட்டா இருக்கான். அப்போ பிரித்தேஷை விட ஜின்னேஷ் வந்து ஹைட்டா, ஜின்னேஷை விட ஷார்ட்டா இருக்கான், சுரேஷை விட ஹைட்டா இருக்கான். இந்த கண்டிஷன் எழுதியாச்சா? ஓகேவா? இவங்களோட ஹைட் படி இப்போ அரேஞ்ச் பண்ண போறோம். கொஸ்டின்ல இருந்து கொடுத்திருக்க டேட்டா எல்லாத்தையும் 5 கண்டிஷனே எழுதியாச்சு. சரியா? இப்போ இந்த 4வது கண்டிஷனையும் 5வது கண்டிஷனையும் நான் மெர்ஜ் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. ராகேஷ் வந்து ஜின்னேஷை விட ஹைட்டு. சரியா? இதுல ஜின்னேஷ் வந்து இவங்க 2 பேரை விட ஹைட்டுன்னு நாம எழுதியிருக்கோம். ஸோ இதை மெர்ஜ் பண்ணி நான் எப்படி எழுதலாம்? ராகேஷ் கிரேட்டர் தென் ஜின்னேஷ் கிரேட்டர் தென் ஜின்னேஷ்க்கு அப்புறம் இருக்கவங்கள இங்க எழுதிடலாமா? இங்க உள்ள ராகேஷையும் ஜின்னேஷையும் எழுதிட்டேன். ஜின்னேஷ்க்கு அப்புறம் இங்க யார் இருக்கா? பிரித்தேஷ். பிரித்தேஷ்க்கு அப்புறம் யார் இருக்கா? சுரேஷ். புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மெர்ஜ் பண்ணிருக்கேன்ட்டு? ராகேஷும் ஜின்னேஷும் இங்க இருக்காங்க. ஜின்னேஷ்க்கு அப்புறம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு இந்த 5வது லைன்லயும் இருக்கு. சோ ராகேஷ், ஜின்னேஷ், அப்புறமா பிரித்தேஷ், சுரேஷ், இது 2ஐயும் நான் வந்து மெர்ஜ் பண்ணி எழுதிட்டேன். சரியா? இந்த 4ஐயும் 5ஐயும் நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். அடுத்து இருக்கிறதுல பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாங்க.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சுரேஷ் டாலர் தென் ரமேஷ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டை இது கூட மெர்ஜ் பண்ண போறோம் நம்ம. சரியா, ஃபர்ஸ்ட்டை இது கூட மெர்ஜ் பண்ணோம்னா சுரேஷுக்கு அப்புறம் யாரு, ரமேஷ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் இது கூட நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போறோம். சுரேஷுக்கு அப்புறம் ரமேஷ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சாச்சு. 4வது கண்டிஷன், 5வது கண்டிஷன் முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. ராகேஷ் கிரேட்டர் தேன் ரமேஷ். ராகேஷ் வந்து ரமேஷை விட ஹைட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபார்ம் ஆயிடுது பாருங்க. ராகேஷ் வந்து ரமேஷை விட ஹைட்டு. இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுங்க. ஜின்னேஷ் கிரேட்டர் தென், அதாவது டாலர் தென் த ஷார்டஸ்ட் பர்சன். இதுவும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அதுவே இதாயிருச்சு பாருங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிருது. ஜின்னேஷ் வந்து ஷார்டஸ்ட் பர்சனை விட அவனே ஹைட்டா இருக்கான்னு சொன்னாங்க. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணுமே பண்ணல. மெயினானது என்ன, இந்த 4, 5 தான். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண உடனேயுமே நமக்கு பாதி ஆன்சர் வந்துருது. திருப்பி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போன உடனே மீதி ஆன்சர் வந்துருது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுல? இதுக்கான கொஸ்டின்ஸை இப்போ பார்க்கலாமா? பண்ணல, கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறமா எந்த கண்டிஷன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் மெர்ஜ் பண்ணி எழுதி ஒரே இதா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஷார்டஸ்ட்? இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் யாரு? ஸோ இவெண்ட் ஆல் ஷார்டஸ்ட் வந்து லாஸ்ட் இருக்க ரமேஷ் தான் ஷார்டஸ்ட். சரியா? ரமேஷ், ஆப்ஷன் பி. இஃப் ஜெயேஷ் ஹூ இஸ் டாலர் தென் சுரேஷ், ஜெயேஷின் புதுசா ஒருத்தனை கொண்டு வராங்க, அவன் சுரேஷை விட டாலரா இருக்கான், ஜாயின்ஸ் த குரூப், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விடுதாங்க. ஹூ வில் பி ஃபோர்த் இஃப் தே ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். சரியா? என்ன சொல்லுதாங்கன்னா, ஜெயேஷ அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்றேன், அவன் சுரேஷை விட டாலு, அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல, சரி அதை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனேன் அப்படின்னா 4வது யார் வருவான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஜெயேஷ் சுரேஷை விட டால். ஸோ இந்த கண்டிஷன்ல பாருங்க, நான் ஜெயேஷ் சுரேஷை விட டால்னா இங்கேயும் ஜெயேஷை பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இந்த இடத்துலயும் வரலாம். ஏன் ஃபர்ஸ்ட் கூட ஜெயேஷ் வந்து வரலாம். ஸோ எங்க வருவான்னு என்னால சொல்லவே முடியாது. அப்போ இதுல எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது என்னால. சரியா? ஜெயேஷை எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. பிளேஸ் பண்ணாதான் நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே எனக்கு சொதப்புது, என்னால பிளேஸ் பண்ண முடியாது. ஜெயேஷை எங்க, சுரேஷை விட ஹைட்டுனா அவன் இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், ஏன் ஃபர்ஸ்ட் கூட இருக்கலாம். சரியா? பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல என்னால cannot be determined கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determineங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which statement is correct? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சுரேஷ் இஸ் டாலர் தென் ஜின்னேஷ். சுரேஷ் வந்து ஜின்னேஷை விட டாலர்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சுரேஷ் வந்து ஜின்னேஷை விட டாலரா? இல்ல, ஜின்னேஷ் தான் இவனை விட ஹைட்டா இருக்கான், சுரேஷ் வந்து அவனை விட ஷார்ட்டா இருக்கான். ஸோ இது தப்பு. அடுத்து, பிரித்தேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் ராகேஷ். பிரித்தேஷ் வந்து ராகேஷை விட ஷார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. ராகேஷ் வந்து பிரித்தேஷை விட ஹைட்டு, அப்படியும் சொல்லலாம். சரியா? ஸோ ராகேஷ் பாருங்க, ராகேஷ் இங்க இருக்கான், பிரித்தேஷ் இங்க இருக்கான். ஸோ இவனை விட இவன் ஹைட்டு தானே, கிரேட்டர் தானே, ஹைட்டு தானே. ஸோ ராகேஷ் வந்து பிரித்தேஷை விட ஹைட்டு, அப்படி இல்லைன்னா பிரித்தேஷ் வந்து ராகேஷை விட ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எனக்கு 2வது கண்டிஷன் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தப்பா தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஒரு 5 வருஷத்துல கேட்ட 5 செட் ஆஃப் வென் டயக்ராம், ஒரு 6 செட் ஆஃப் வென் டயக்ராம் கொஸ்டின் பிளஸ் ஒரு செட் கொஸ்டின். ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு செட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த வீடியோஸை மட்டுமே பார்த்தாலே போதும். எக்ஸாம்ல இதே பேட்டர்ன் தான், நம்பர் இதுதான், வேர்ட்ஸ் எல்லாம் தான் மாத்தி கொடுப்பாங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கியமானது என்னன்னா, டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் பாருங்க, அப்புறம் பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சக்சஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நெகட்டிவ்லையும் போகாம இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.